கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டு தேவனுடைய தயவு நம் மீது இருக்க போகிறது. God's favor will be upon us. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், யோசேப்பின் வாழ்க்கையில அவன் வாழ்க்கையில எத்தனையோ தடைகளை ஜனங்கள் கொண்டு வந்தாலும் அந்த தடைகளின் மத்தியிலே தேவனுடைய தயவு அவனை உயர்த்தினது. உங்க மேலேயும் கர்த்தர் இந்த ஆண்டு உயர்த்த வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும், முன்னேற வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறார், தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அதற்கு யோசேப்பின் வாழ்க்கையை போல பல தடைகளும் மனிதர்கள் மூலம் குற்றச்சாட்டுகளும் போராட்டங்களும் வந்தாலும் உற்சாகமாக இருங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்கள் மேல தயவு வைத்திருக்கிறார். உங்களுக்காக குறித்த எல்லைக்கு, குறித்த ஸ்தானத்திற்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ரூத்தின் வாழ்க்கையில பார்க்கிறோம், தீமைகளின் மத்தியிலே தயவு. அவள் வாழ்க்கையிலே பல தீமைகள், கணவனை இழக்கிறாள், குடும்பத்தில் பல போராட்டங்கள், ஒரு சூழ்நிலை ஆதரவா இல்லாமல் அவள் பெத்லெகேமுக்கு வருகிறாள். அங்கே அவளுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை வைத்திருந்தார். பிரியமானவர்களே, போவாசுடைய இல்லத்திற்கு தற்செயலாய் வந்தாள். அங்கே அவனுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணி, தேவ தயவு இவள் மேல் இருந்ததுனால அந்த எஜமானாகிய போவாசுக்கு மனைவி ஆகும்படி கர்த்தர் அவளை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தினார். கதிர் பொறுக்கி கொண்டிருந்த அந்த நிலத்துக்கு ஒரு எஜமாட்டி அம்மாவை போல கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்க வாழ்க்கையிலும் இந்த ரூத்தை போல பல தீமைகளை நீங்கள் கடந்த ஆண்டுகளில் சந்திருக்கலாம். அதன் மத்தியிலே தேவ தயவு வெளிப்பட்டு அந்த தீமைகளின் மத்தியிலே கர்த்தர் உங்களை நன்மைகளை தந்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவாராக. மேவி போசேத்தை பார்க்கிறோம் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில். அங்கே தாவீது சவுலின் குடும்பத்தார், யோனத்தான் குடும்பத்தார் யாருக்காவது நான் தயவு பாராட்ட இருக்கிறார்களா என்று கேட்கும் பொழுது மேவி போசேத் 2 கால்களும் முடமான அந்த மனிதனை அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவனை அழைப்பித்து அவனுக்கு தன்னுடைய பந்தியில் நித்தமும் போஷிக்கப்படும்படி அவனுக்காக இரக்கம் பாராட்டுகிறார், தயவு பாராட்டுகிறார் ராஜாவாகிய தாவீது. 2 சாமுவேல் 9:11 அவன் ஒரு ராஜகுமாரனை போல நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு உலக பிரகாரமான ராஜாவே ஒரு மனிதன் மீது தயவு வைக்கும் பொழுது, அவன் அதற்கு தகுதி இல்லாதவனாக இருக்கும் பொழுதும் அவன் மேலே தயவு பாராட்டி அவனுக்கு ஆசீர்வாதத்தை எல்லாம் திரும்ப கொடுப்பான் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தயவு பாராட்டி தகுதி இல்லாத நம்ம மேலே தேவன் கிருபையாய் இறங்கி நமக்கு உதவி செய்வார். தயவை பெற ஒரே வழி என்னன்னா, வேதத்தில் பார்க்கிறோம், எல்லா இடங்களிலும் தேவ பிள்ளைகள் ஜெபித்த இடத்துலலாம் தயவு வெளிப்பட்டது. ஆதியாகமம் 24:12 எலியேசர் ஜெபித்தார், தேவன் தயவு பாராட்டினார். யாத்திராகமம் 2:23 இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது ஜெபித்தார்கள். 3:21 பார்க்கிறோம், கர்த்தர் அவர்கள் கண்களில் தயவு பாராட்டினார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தானியேலுக்கு கர்த்தர் அந்த அந்நிய தேசத்துல தயவு பாராட்டினார். அவன் ஒரு ஜெபிக்கிறவன். நெகேமியா 1:4 நெகேமியா அழுது உபவாசித்து துக்கத்தோடு ஜெபிக்கிறார். 2:8 பார்க்கிறோம், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணி அவனுக்கு கொடுத்தார், தயவை பாராட்டினார். ஆகவே நல்ல ஜெபிப்போம். இந்த புத்தாண்டுல தேவனுடைய தயவு உங்கள் மீது வரும், உங்கள் வாழ்க்கை உயரும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Happy New Year.